Happy morning, Blue Stars. Welcome to online class for 11th standard mathematics. This is V. Sendil Kumar. This video continues for exercise 1.3, question number 7. The question is, find the largest possible domain of the real valued function. Okay, so given function f of x equal to root of 4 minus x square divided by root of x square minus 9. Okay, so இப்போ x domain என்ன அர்த்தம்னாக்கா x ஓட வேல்யூ தான் domain சொல்லிருப்போம். ஓகேங்களா, so largest possible value of the real value function கொடுக்கணும். இப்போ x வந்து எந்த வேல்யூ போட்டிங்கனாக்கா சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன்னாக்கா டொமைன்னா எக்ஸோட வேல்யூ தான் டொமைன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆஃப் தி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க டேர்ம்ஸு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எடுத்து தனியாக செப்பரேட்டாக ஜீரோ ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்பர் லைன் யூஸ் பண்ணி அது எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் ரூட் உள்ள என்ன இருக்கோ அதை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டெம் இருக்க ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தினாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆகும். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ஆன்சர்னா ரூட் ஆகிடும். ஸோ 4க்கு ரூட் எடுத்தினாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆகும். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் த டினாமினேட்டர் ரூட் உள்ள என்ன இருப்பாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அது ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 9 ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணால் ப்ளஸ் 9 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வருது பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருது. 4 வேல்யூஸ் இந்த நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுங்கள் யூசிங் பை நம்பர் லைன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வந்துருக்கு. ஸோ ப்ளஸ் 2 இங்கே ரைட் பண்ணிக்கோ, மைனஸ் 2 இங்கே ரைட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ப்ளஸ் 3 மைனஸ் 3. ஓகேங்களா, ஸோ நம்பர் லைன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டர்வல்ஸ் வரும் பாருங்கள், 1 2 3 4 5 இன்டர்வல்ஸ் வரும். இந்த 5 இன்டர்வல்லேருந்து ஒவ்வொரு இன்டர்வலையும் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா வர்றது வந்து ரியல் வேல்யூ வருதா இல்லை இமேஜினரி வருதா பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கும் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு square root of 4 minus x square by root of x square minus 9 இதான் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ இதுக்கு x வேல்யூ வந்து இந்த ஒவ்வொரு இன்டர்வல் வந்து டோட்டலாக எத்தனை இன்டர்வல் பாருங்க, 1 2 3 4 5 இன்டர்வல் வருது. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3. ஓகேங்களா, ஸோ இந்த இன்டர்வல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அப்போ இது பிட்வீனில் இந்த இன்டர்வல் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிட்வீனில் ஏதாவது நம்பர்ஸ் எதுவும் எடுத்துக்கலாம். மைனஸ் 3க்கும் மைனஸ் பிட்வீனில் மைனஸ் 4 மைனஸ் 5 அப் டு கோயிங் ஆன். ஸோ மைனஸ் 4 நம்ம எடுத்துக்கோம். எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 4 எடுத்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ மைனஸ் 4 அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ இது சிம்பிளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் மைனஸ் 4 ஸ்கொயர்னா ப்ளஸ் 6 சாரி ப்ளஸ் 16 ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் வரும். டிவைடட் பை 16 ப்ளஸ் 16 மைனஸ் 9. ஓகே, ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா நியூமரேட்டரில் 4 மைனஸ் 16 4 மைனஸ் 16 மைனஸ் 12 பை த டினாமினேட்டரில் 16 மைனஸ் 9. ஸோ என்ன வரும்னாக்கா 7 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்டில் நியூமரேட்டரில் ரூட் உள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வருது. நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் வந்து ரியல் வேல்யூ கிடையாது, இஸ் இமேஜினரி சொல்லுவாங்க. இமேஜினரி மீன்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ரூட் உள்ள நெகட்டிவ் வேல்யூஸ்னால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12th நீங்கள் படிப்பீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ற ஒரு சாப்டர். ஸோ ரூட் உள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ரூட் எடுக்க முடியாது. அது என்ன சொல்லுவாங்கனாக்கா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. அது எப்படி பிரிப்பாங்கனாக்கா -1 into 12 பிரிப்பாங்க. ஸோ அந்த ரூட் ஆஃப் -1க்கு வேல்யூ வந்து ஐன்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா, அப்போ இது வந்து ரூட் உள்ள இப்படி நம்பர்ஸ் மைனஸ் நெகட்டிவ்ல வந்துச்சுனாக்கா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது வந்து இமேஜினரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் இமேஜினரி. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், இமேஜினரி வேல்யூ வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த இன்டர்வல் எடுத்து -3க்கும் -2 பிட்வீனில் எடுத்து -3 நெக்ஸ்ட் இன்டர்வல் -3, -2 இப்போ இந்த இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வல் பிட்வீனில் ஏதாவது நம்பர் சொல்லுங்கள், எது ஒன்றா எடுத்துக்கலாம். நம்ம -2.1, 2.2, 2.3 அப் டு 2.9 வரைக்கும் எடுத்துக்கலாம். -2.9 ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு -2.5 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை எடுத்து அதே ஃபங்க்ஷனில் f(x)ல் போடுவோம். ஸோ f(x)க்கு -2.5 எங்கெல்லாம் x இருக்குதோ 2.5 -2.5 அப்ளை பண்ணுறீங்க இந்த ஃபங்க்ஷனில். ஸோ square root of 4 minus x square minus 2.5 square by denominator x square minus 2.5 square minus 9. So இது simplification பண்ணுங்க. So square root of 4 minus 2.5 square பண்ணிங்கனாக்கா 6.25 வரும் ஓகேங்களா. ஸோ 25 ஸ்கொயர் பண்ணால் 625 தானே. 25 into 25 625. 2 டேஸும் பாயிண்ட் வச்சிங்கனாக்கா 6.25 வரும் ப்ளஸ். ஸோ இப்போ 6.25 வரும் divided by denominator are the same 6.25 minus 9 ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஈக்குவல் டு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 minus 6.25 மைனஸ் பண்ணாக்கா 2.25 வரும். ஸோ மைனஸ் 2.25 டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 6.25 minus 9 அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பண்ணிங்கனாக்கா என்ன வரும்னாக்கா 2.75 minus 2.75 ஓகேங்களா. இப்போ நியூமரேட்டர்லி மைனஸ் வருது, டினாமினேட்டர் மைனஸ் வருது. அப்போ இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது இமேஜினரி சொன்னான் ஓகேவா. அப்போ இமேஜினரி நம்பர் தான் வருது, ரியல் நம்பர் இல்லை இமேஜினரி ஓகேங்களா. இந்த இன்டர்வல் ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இன்டர்வல் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இன்டர்வல் -2 + 2 இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்வல் வந்து -2 + 2 இருக்குது. ஸோ இந்த இன்டர்வல் ஏதாவது ஒரு நம்பர் போட்டோம் -2, +2 ஓகேங்களா. ஸோ -2 + 2 பிட்வீனில் ஏதாவது நம்பர் எது ஒன்று எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். அப்போ 0 எடுத்துக்கணும் நம்ம. ஸோ x = 0 அப்ளை பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷனில். ஸோ அப்போ f(0) = x-க்கு என்ன பண்ணுறீங்க 0. ஸோ அப்போ √4 - x 0 by √(x2 - 9) அப்போ 0² - 9. அப்போ இது பார்த்தீங்கன்னா √4 by √(-9) வருது ஓகேங்களா. அப்போ டினாமினேட்டரில் வந்து -9 வருது. அப்போ இதுவும் அது இமேஜினரி நம்பர் தான் வருது ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் டு இமேஜினரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2, 3 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வல் வந்து 2, 3. ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் வேல்யூலாம் -2, -3 போட்டோம்ல. ஸோ அதில் பிட்வீன் என்ன நம்பர் இருந்தாக்கா -2.5 எடுத்து அதேமாரி இங்கே 2.5 + 2.5 எடுத்தாலும் அதே சேம் தான் வரும், இமேஜினரி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ x = +2.5 இது நம்ம -2.5 எடுத்தோம்ல. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸில் அதுமாரி இதில் +2.5 எடுத்தாலும் அதே சேம் தான் வரப்போகுது. ஸோ f(2.5) = √4 - x2 2.5 the whole square by √(x2 - 9). ஸோ 2.5 the whole square minus 9. ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா √4 - 2.5 ஸ்கொயர் பண்ணால் 6.25 by the denominator 6.25 minus 9 அது சேம் தான் வரும் ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணாங்க -2.25 வரும். டினாமினேட்டரில் மைனஸ் பண்ணினாக்கா √(என்ன வரும் -2.75 வரும். ஸோ இது இமேஜினரி தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா 3, ∞ வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் x எதாவது 4 எடுத்தோம் +4 ஓகே. நெகட்டிவ் வேல்யூஸில் எடுத்தோம் அதேமாதிரி தான் இதுலேயும் வரும். ஸோ x = 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ f(4) = x-க்குலாம் 4 அப்ளை பண்ணிங்கனாக்கா √4 - x² ஓகேங்களா. ஸோ அப்போ 4² by டினாமினேட்டரில் x² - 9. ஸோ அப்போ 4² - 9 ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா √4 - 16 by √16 - 9. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -12 by டினாமினேட்டரில் 7 வரும் ஓகேங்களா. அப்போ நியூமரேட்டரில் நெகட்டிவ்ல வருது. ஸோ இதுவும் இமேஜினரி. அப்போ கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூஸ் +or-2 +or-3 எடுத்து இன்டர்வல் அதாவது நம்பர் லைனில் அப்ளை பண்ணி அதில் வர எத்தனை இன்டர்வல் எடுத்தாலும் அதில் எக்ஸோட வேல்யூஸ் நீங்கள் எது கொடுத்தாலும் அது ரியல் வேல்யூவே வரல, எல்லாமே இமேஜினரியாக வருது ஓகேங்களா. அப்போ எதுவுமே இல்லை, ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ என்னன்னாக்கா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து என்னது டொமைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நல் செட்டு ஓகேவா. எந்த எலமெண்ட்டும் வரல ஓகேங்களா. எல்லாமே ரியல் வேல்யூவே வரல. ஸோ எல்லாமே இமேஜினரியாக தான் வருது. அப்போ எதுவுமே இல்லைனாக்கா என்ன அர்த்தம் இருக்குது நல் செட்டு, டொமைன் வந்து நல் செட்டு ஓகேங்களா. ஸோ
ஸோ ஃபைனலி ஆன்சர்னா ரைட் பண்ணாக்கா when x greater than 2 and x less than minus 2 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4 minus x நியூமரேட்டர் டேர்ம்ஸ் எடுத்துடும். நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக சாப்பிடும். இஸ் இமேஜினரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு when x greater than minus 3 and x less than 3 ஓகேங்களா டினாமினேட்டர் டேர்ம்ஸ். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இஸ் இமேஜினரி. இமேஜினரி தான் வருது. ஸோ ஃபார் நோ ரியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு வந்து ரியல் வேல்யூவே இல்லை. ஸோ அதனால் என்ன அவங்க கேட்டிருந்தாங்கனாக்கா த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். ஸோ டொமைன் ஈக்குவல் டு பை. பைனா நல் செட்டு ஆர் நல் செட்டை வந்து இப்படி டினோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டொமைன் வந்து நல் செட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 8. The question is find the range of the function. இப்போ ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் கேட்குறாங்க. என்ன நம்ம டொமைன் பார்த்தோம். இப்போ ரேஞ்ச். ஓகேங்களா. the function is 1/2 cos x minus 1. ஓகேங்களா. கொடுத்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் லெட் us take f of x equal to 1/2 cos x minus 1. ஓகேங்களா. ஸோ ரேஞ்சுனா என்னன்னாக்கா ஹோல் ஃபங்க்ஷனல் வேல்யூ. ஹோல் ஃபங்க்ஷன் வேல்யூ தான் ரேஞ்சு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா ஒய் வேல்யூ தான் ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனாக்கா இதில் என்ன ரேஷியோ வந்துருக்கு பாருங்கள் டிக்னாமெட்ரியில் காஸ். ஸோ காஸ் ரேஷியோவுடைய பேசிக் டேர்ம்ஸ் பேசிக் இன்டர்வலை ரைட் பண்ணி அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை வந்து அதில் டெரிவ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் ஃபங்க்ஷனுடைய பேசிக் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா -1 லெஸ் than or equal to cos x less than or equal to 1. இதான் காஸோடைய பேசிக் டேர்மு. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸு இந்த சென்டரில் வர வைக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னது 1/2 cos x minus 1. இந்த டேர்ம்ஸை இந்த சென்டரில் வர வைக்கணும் 1/1. ஸோ cos x பக்கத்தில் என்ன இருப்பாருங்க டினாமினேட்டரில் இந்த cos x பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ இங்கே cos x பக்கத்தில் 2 வரணும்னாக்கா த்ரோட்டாக என்ன பண்ணணும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அந்த இன்டர்வல் ஃபுல்லாக த்ரோட்டாக மல்டிப்ளை பை 2. ஸோ மல்டிப்ளை பை 2 த்ரோட்டாக என்ன பண்ணோம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன வரும். ஸோ -2 less than or equal to 2 cos x less than or equal to 2 ஆல் மல்டிப்ளை 2 ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 cos x வந்துச்சு. நெக்ஸ்ட் அது பார்த்துல என்ன இருப்பாருங்க -1. அப்போ த்ரோட்டாக என்ன பண்ணணும் இந்த இன்டர்வல் ஃபுல்லாக த்ரோட்டாக என்ன பண்ணணும் -1ஆல் சிம்ப்ளை பண்ணணும் -1. ஓகேங்களா. ஸோ அப்போ -2 இதுக்கு ஒரு -1 less than or equal to 2 cos x -1 less than or equal to 2 -1. எல்லா டைம் என்ன பண்ணோம் -1ஆல் -1. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மில் என்னென்ன இருக்கோ 1/1 என்ன பண்ணோம் அப்படியே டெரிவ் பண்ணிட்டே வரணும் ஜென்ரலில் இருந்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது சிம்ப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா -2 -1 இருக்கும். ஸோ -3 less than or equal to 2 cos x -1 less than or equal to 2 -1 is 1. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்குனாக்கா ரெசிப்ரோக்கலாக இருக்குது 1/ல இருக்குது. 1/2 cos x -1 தான் இருக்குது. நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாருங்க 2 cos x -1 இருக்குது. டினாமினேட்டர் டேர்ம்ஸ் வந்துச்சு. அது என்ன பண்ணணும் 1/ல எழுதணும். இப்போ 1/ல ரைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணணும் எல்லா டைமையும். ஓகேங்களா. இன்டர்வல் ஃபுல்லாக ரெசிப்ரோக்கல்னாக்கா 1/ல ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா 1/ல இருக்குது. ஸோ அதனால் 1/ல இருக்கிறதால அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே சென்டரில் வர வைக்கணும். ஓகேங்களா. அப்போ 1/, ரைட் பண்ணும்போது இதையும் 1/ல ரைட் பண்ணணும், இது 1/ல ரைட் பண்ணணும் த்ரோட்டா. அப்போ இதில் 1/ல ரைட் பண்ணும்போது -1/3. இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் அதாவது ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி வந்து சைன் வந்து என்ன ஆகும் சேஞ்ச் ஆகிடும். லெஸ் than or equal to வந்து கிரேட்டர் than or equal சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. -3க்கு -1/3க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சேமாக இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறீங்க இந்த லெஸ் than or equal சிம்பிளை கிரேட்டர் than or equal சிம்பிளாக சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா. 1/ல ரைட் பண்ணும்போது ஸ்மால் ஆகிடும். ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1/2 cos x -1 இந்த லெஸ் than or equal to வந்து கிரேட்டர் than or equal to 1. 1/1 1 தான். ரைட்டுங்களா. ஸோ அதனால் அப்படியே இருக்கு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சு பாருங்கள் 1/2 cos x -1 இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ -1/3 கிரேட்டர் than or equal to இது சென்டரில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்டர்வல் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணினாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் less than or equal to -1/3 எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்
less than or equal to minus 1 by 3, f of x greater than equal to 1. ஓகேங்களா 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணணும். நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்பர் லைன் நெக்ஸ்ட் நம்பர் லைனில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நம்பர் லைனில் இந்த வந்த வேல்யூஸ் minus 1 by 3 அண்டு 1 இருக்குது. அதை ஃப்ளோட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்மளுக்கு என்ன இன்டர்வல் வரும் கண்டிஷன் பிரகாரம். ஓகேங்களா ஸோ இங்கே minus 1 by 3 ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கண்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x less than or equal to minus 1 by 3. இப்போ f of x வந்து less than or equal to minus 1 by 3 லெஸ்ஸாக இருக்குது. எதை விட minus 1 by 3 லெஸ்ஸாக இருக்குது. அப்போ லெஸ்ஸாக இருக்குனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகணும் அர்த்தம். அப்போ நெகட்டிவ் சைடு மூவ் ஆகணும். எதுலேருந்து minus 1 by 3லேருந்து. ஏன்னா லெஸ் than or ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கு. அப்போ ஈக்குவல் சிம்பிள் வந்து என்ன அர்த்தம் இன்க்ளூடு minus 1 by 3. அப்போ minus 1 by 3லேருந்து அப் டுனாது நெகட்டிவ் சைடு மூவ் ஆகணும். ஓகேங்களா f of x less than or equal to minus 1 by 3. இப்போ 1 by 3 இருக்குது. 1 by 3லேருந்து லெஸ் ஆகுது. லெஸ்ன்னு அர்த்தம் நெகட்டிவ் சைடு மூவ் பண்ணோம். இப்போ இருக்கிற பொசிஷன் அது minus 1 by 3லேருந்து லெஸ் ஆகணும். அப்போ இதுலேருந்து இப்படி போகும். அப்போ எந்த சைடு மூவ் ஆனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் பாருங்கள். f of x greater than or equal to 1. f of x வந்து greater than or equal to 1. 1லேருந்து கிரேட்டரு. 1லேருந்து கிரேட்டர்னாக்கா பாசிட்டிவ் சைடு. அப்போ 1லேருந்து கிரேட்டர்னாக்கா அப்போ இந்த சைடு. ஓகேங்களா இப்போ 1லேருந்து பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணும். பாசிட்டிவ் சைடுனாக்கா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா அப்போ இங்கே minus 1 by 3லேருந்து இந்த சைடு மூவ் ஆகுது. இங்கே 1லேருந்து இந்த சைடு மூவ் ஆகுது. அப்போ சென்டரில் வந்து கேப் போகுது பாருங்கள். சென்டரில் வந்து ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணோம் இதுக்கு என்ன வரும்னாக்கா இன்டர்வல் அதாவது ரேஞ்ச் என்ன வரும்னாக்கா ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு இன்டர்வல் இது ஒரு இன்டர்வல். அப்போ ரெண்டு இன்டர்வல் என்ன பண்ணி ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ இந்த minus 1 by 3 வந்து இன்க்ளூடு. ஏன்னாக்கா less than or equal to வந்திருக்கு. அதுமாதிரி 1 இன்க்ளூடு less than or equal to வந்திருக்கு. ஸோ இது எப்படி ரைட் பண்ணாக்கா minus 1 by 3க்கு வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா ஸோ அதை எப்படி ரைட் பண்ண பாருங்கள். அப் டு கோயிங் ஆன் இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது. அப்போ அதனால் பண்ணணும் இது எப்படி ரைட் பண்ணாக்கா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா minus 1 by 3 க்ளோஸ்டு இன்டர்வலுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக யூனியன் பண்ணணும். இப்போ இங்கே கேப் இல்லைனாக்கா ஒரே ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணிடலாம். இங்கே கேப் போடுது பாருங்கள் ஜாயின் பண்ணல. அதனால் இந்த யூனியன் போட்டு நெக்ஸ்ட்டு 1 இன்க்ளூடு. அதனால் க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா க்ளோஸ்டு இன்டர்வல் 1 கமா அப் டு கோயிங் ஆன் இன்ஃபினிட்டி. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா தட்ஸ் ஆல். Next exercise 1.3 question number 9. The question is show that the relation xy equal to minus 2 is a function for a suitable domain. Find the domain and the range of the function. ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா ஸோ டொமைன் என்ன அர்த்தம்னா எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா ஃபார் ஏ சூட்டபிள் டொமைன். எக்ஸுக்கு வந்து சூட்டபிள் டொமைன் அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ என்ன இருக்காருன்னா நெக்ஸ்ட்டு ரேஞ்சும் கேட்குறாங்க. டூ கொஸ்டின் கேட்குறாங்க டொமைன் அண்டு ரேஞ்ச். ஓகேங்களா ஸோ வெரி சிம்பிள் சம் இது. ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் xy ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் xy ஈக்குவல் டு -2 கொடுத்துறாங்க. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணாக்கா ஒய்யை டெரிவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா ஸோ y இஸ் ஈக்குவல் டு ஏன்னாக்கா எக்ஸ் ஆன்சைடு போனால் தான் எக்ஸுக்கு வேல்யூ நம்ம செலக்ஷன் பண்ணால் தான் சூட்டபிள் டொமைன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா -2 by x ஆகிடும். ஓகேங்களா -2 by x. ஸோ இந்த y ஈக்குவல்ன்றது நம்ம என்ன பண்ணலாம் எப்பவுமே ஃபங்க்ஷன் f of x நம்ம எடுத்துக்கலாம். y is equal to வரது கிராஃப் ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா f of x எடுத்து கொடுத்தாக்கா அது நம்ம y equal to நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ண y equalன்றது நம்ம f of x கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஸோ இப்போ டினாமினேட்டரில் வந்து x வந்துருக்கு பாருங்கள். டினாமினேட்டரில் x வந்துச்சுனாக்கா எக்ஸுக்கு எந்த வேல்யூ தவிர மற்ற எந்த வேல்யூலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா எக்ஸுக்கு எந்த வேல்யூனாக்கா x equal to 0 கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஓகேங்களா அப்போ 0 தவிர எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூனா கொடுக்கலாம். ஓகேங்களா ஸோ அதான் டொமைன். ஓகே அப்போ ரியல் நம்பரில் 0வை தவிர ரிமைனிங் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா அப்போ 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடுங்களா ஃபங்க்ஷனு. ஸோ அதுதான் அப்போ ரியல் நம்பர்லேருந்து 0 என்ன பண்ணணும் நம்ம எக்ஸப்ட் பண்ணிடணும். வெளியே எடுத்துட்டாக்கா மீதி இருக்க எல்லா நம்பர்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா அதான் டொமைன். அதேமாதிரி ரேஞ்சும். ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் f of x நம்ம எடுத்துக்கலாம். f of x ஈக்குவல் டு -2 by x -2 by x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் அட் ஆல் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் f of x இஸ் நாட் எ டிஃபைன் ஃபார் x equal 0. x equal 0 போட்டிங்கனாக்கா என்ன இது டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ இட் இஸ்
not at all a function because f of x is not defined for x equal to 0. அந்த ஃபங்க்ஷனில் x equal to 0 போட்டால் நான் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா டொமைன் ஈக்குவல் டு ரியல் நம்பர் வந்து மைனஸ் பண்ணி அதை 0 மைனஸ் பண்ணினாக்கா வர்றது தான் அது டொமைன். நெக்ஸ்ட்டு டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டொமைன் கேட்டிருந்தாங்க, டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஞ்சு. செகண்ட் ஒன் வந்து ரேஞ்சும் போட்டுக்குவோம். இப்போ ரேஞ்சு வேணுனாக்கா ரேஞ்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒய்யோட வேல்யூ தான் ரேஞ்சு சொல்லுவோம். ஒய்யோட வேல்யூ. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து எப்படி எடுத்தோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு -2/xன்னு எடுத்தோம்ல. ஸோ அதை என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே மாற்றிக்கணும். அப்போ எக்ஸ் இங்கே வந்துடும், ஒய் இங்கே வந்துடும். ஓகேங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் நம்ம ரேஞ்சு. இப்போ ஃபங்க்ஷன் நம்ம ஒயில் இருக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே வந்துடும், ஒய் இங்கே வந்துடும், -2/y. இப்போ ஒய்க்கு எந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா பாருங்கள், ஒய்க்கு வந்து 0 கொடுக்க முடியாது. 0 கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0 தவிர வேறு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். அப்போ ரியல் நம்பர்லேருந்து 0 தவிர நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் வந்து என்ன பண்ண 0வை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா மீதி இருக்கிற நம்பர்ஸ் எது வேணாலும் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். டொமைன் அண்ட் ரேஞ்சு சேம் தான். இந்த சம்முக்கு டொமைன் ரேஞ்சும் சேம். ஓகேங்களா. Next exercise 1.3 question number 10. The question is, if f comma g such that r related to r are defined by f of x equal to modulus of x plus x and g of x equal to modulus of x minus x, find g, இது பேர் காம்பினேஷன் சொல்லுவாங்க, இல்லை டாட் சொல்லலாம். g combination of f and f combination of g ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிவன், எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இதில் மாடுலஸ் வந்துருக்கு பாருங்கள். மாடுலஸ் வந்துச்சுனாக்கா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரியாது. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் 2 ஃபங்க்ஷனாக பிரியும். ஓகேங்களா. 2 ஃபங்க்ஷனாக. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 ஃபங்க்ஷனாக பிரியும், ஜி ஆஃப் எக்ஸ் 2 ஃபங்க்ஷனாக பிரியும். ஓகேங்களா. அப்போ மாடுலஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஓகேங்களா. அப்போ லெஸ் தென் ஆர் கிரேட்டர். ஸோ 2 கேஸாக பிரியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு modulus of x plus x ன்னு இருக்கு. ஸோ இது 2 ஃபங்க்ஷனாக பிரியும் போது எப்படி பிரியும் பாருங்க. ஸோ அப்போ f of x ஈக்குவல் டு 2 கேஸாக பிரிக்கணும். எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இஃப் x லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கணும். ஆனால் ஒன்று இது x greater than or equal to 0 எடுத்துக்கணும். அப்போ 0 ஏதாவது ஒரு இன்டர்வல் வரணும். அதனால் நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம், இல்லை இதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இஃப் ஓகே ஏன் 2 கேஸாக பிரியும்னாக்கா இங்கே மாலஸ் வந்திருக்கு, அதனால தான் 2 கேஸாக பிரியும். மாலஸ் வரலனாக்கா ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷனை வச்சு போட்டுலாம். மாலஸ் வரத்தில் 2 கேஸாக பிரியும், ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கனாக்கா எக்ஸ் லெஸ் தென் 0னாக்கா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாலஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது பாருங்கள் சைடில் போடுறேன். ஸோ மாலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலஸ் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா. மாலஸ் வந்து வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா. அப்போ நம்ம கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் லெஸ் தென் 0னாக்கா நெகட்டிவ் மைனஸ் வேல்யூ எடுத்துக்கணும், கிரேட்டர் than 0னாக்கா பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல மாலஸ் ஆஃப் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாலஸ் ஆஃப் எக்ஸ் இடத்துல மைனஸ் எக்ஸ் வரும். ஏன்னாக்கா எக்ஸ் லெஸ் தென் 0னாக்கா நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும், மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0னாக்கா ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ மாலஸ் ஆஃப் எக்ஸில் ப்ளஸ் எக்ஸ் போட்டிங்கனாக்கா ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன மாறும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி மாறும் பாருங்கள். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ், அப்போ 0 ஆகிடும். இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ஆகிடும். அப்போ இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to. இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்தோம். இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுமாரி ஜி ஆஃப் எக்ஸ் அதுமாரி கன்வெர்ட் பண்ணணும் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கொடுக்குறாங்க. இது அதுமாரி 2 கேஸாக பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸு லெஸ் தென் 0, அப்புறம் இஃப்
எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 எடுத்து ஓகேங்களா அது சேம் தான் மாலஸ் ஆஃப் எக்ஸ் இடத்துல என்ன பண்ணணும் லெஸ் தென் 0 வந்தாக்கா மைனஸ் எக்ஸ் போடணும் கிரேட்டர் தென் 0னாக்கா ப்ளஸ் எக்ஸ் போடணும் ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தென் 0னாக்கா அப்போ மாலஸ் ஆஃப் எக்ஸில் ப்ளஸ் எக்ஸ் போடணும் அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன மாறுது ஜி ஆஃப் எக்ஸ் சிம்ப்ளை பண்ணினாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் சேம் சைன் வந்து ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 2x இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும் அப்போ 0 இஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0 அதான் இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ் நியூ ஜி ஆஃப் எக்ஸ் நியூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் இதுதான் சமுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ஜி டாட் எஃப் அண்டு எஃப் டாட் ஜி அதாவது ஜி காம்பினேஷன் எஃப் அண்ட் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜி காம்பினேஷன் எஃப் ஃபைண்ட் பண்ணணும் அது 2 கேஸாக போகணும் எக்ஸ் லெஸ் தென் 0 ஒரு கேஸு எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0 ஒரு கேஸ் அதுமாதிரி ஜி காம்பினேஷன் எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடி நெக்ஸ்ட்டு அதுக்கு 2 கேஸாக பிடிச்சிக்கணும் எக்ஸ் கிரேட்டர் than 0 ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0 ஓகேங்களா ஸோ நியூவாக டெரிவ் பண்ண எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரைட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னா வந்து பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 if x less than 0 இருக்கும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 2x if x greater than or equal 0 இருக்கும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுமாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்து பாருங்கள் மைனஸ் 2x ஃபஸ்ட் வந்தது if x less than or equal 0 இருக்கும்போது நெக்ஸ்ட்டு 0 if x greater than or equal 0 இருக்கும்போது ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் to find G combination of F ஓகேங்களா ஸோ இதை 2 கேஸாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு கேஸ் 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது G காம்பினேஷன் F என்னவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 இருக்கும்போது G காம்பினேஷன் F என்னவாக இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ G combination of F ஓகேங்களா அப்போ இது கூட என்ன பண்ணணும் எக்ஸ் சேர்த்துக்கணும் காம்பினேஷனாக்கா இது கூட எக்ஸ் சேர்த்து பண்ணணும் ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம் அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி பிரியுனாக்கா ஜி காம்பினேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி ரைட் பண்ணணும் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும் ஓகேங்களா அப்போ இது என்னக்கா இன்டீரியர் டேர்ம் ஆகிடும் இன்டீரியர் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டீரியர் டேர்ம் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிக்கணும் ஸோ ஜி ஆஃப் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டேர்ம் என்ன வந்துருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருக்கு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ளே போடணும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு இப்போ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுதுனா உள்ள இங்கே பார்க்கணும் கேஸ் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே உள்ளே ரைட் பண்ணணும் ஓகேங்களா அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது என்ன இருக்கு பாருங்க ஃபங்க்ஷனு 0வாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸுக்குங்க உள்ள 0 போடணும் அப்போ 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனாக மாறிச்சு பாருங்க இப்போ ஜி ஆஃப் 0 மாறிச்சு அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிச்சு ஜி ஆஃப் எக்ஸ்னா இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னாக்கா நல்லா கவனிக்கணும் இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கும்போது என்ன இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துங்க எக்ஸ் லெஸ்னாக இருக்கும்போது என்ன இருக்கும் பாருங்கள் மைனஸ் 2xன்னு இருக்குது அப்போ இங்கே எக்ஸ் இடத்துல இங்கே 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் 0 ஆகிடும் ஓகேங்களா சொல்ல புரியுதா இல்லையா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் 0னா என்ன அர்த்தம்னாக்கா ஜி ஆஃப் ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இடத்துல 0 போடணும் அதான் மீனிங் அப்போ இந்த கேஸ் என்ன பார்த்துருக்க பாருங்க எக்ஸ் லெஸ் தென் 0 கேஸ் ஓகேங்களா அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷன் இருக்குல்ல அந்த 2 ஃபங்க்ஷனில் எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது அதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் அதுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் லெஸ் தென் 0 இருக்கும்போது மைனஸ் 2x இருக்குது அப்போ இந்த மைனஸ் 2xல் இந்த எக்ஸ் எடுத்து என்ன பண்ணணும் 0 போடணும் 0 பண்ணால் நான் ஃபுல்லாக 0 ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ ஈக்குவல் டு 0 அப்போ ஜி காம்பினேஷன் எஃப் என்ன வருது 0 வருது ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் 0 வருது எந்த கேஸில் இது எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கேஸ் 2 கேஸ் 1 ஓவர் நெக்ஸ்ட்டு கேஸ் 2 கேஸ் 2 இஃப் x greater than or equal to 0 x greater than or equal to 0 ஓகேங்களா ஸோ அப்போ ஜி காம்பினேஷன் எஃப் என்ன இருக்கும் அப்போ ஜி காம்பினேஷனாக எஃப் கூட ஒரு எக்ஸு சேர்த்துக்கிறோம் ஸோ இது எப்படி பிரினாக்கா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா இதுலேயும் அதுமாரி ஜி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இன்டீரியர் டேர்ம் ஓகேவா ஓகே ரைட் ஸோ அப்போ ஜி ஆஃப்
எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த 2 ஃபங்க்ஷனில் எக்ஸு கிரேட்டர் than equal 0க்கு என்ன இருக்குது பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் than equal 0 என்ன இருக்குது பாருங்கள், 2xன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, 2x ரைட் பண்ணணும், 2x. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், g ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணணும், 2x மோட். ஓகேங்களா, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ g ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, g ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ g ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் than equal 0 இருக்கும்போது என்ன இருக்குது பாருங்கள், g ஆஃப் எக்ஸில். இப்போ g ஆஃப் எக்ஸில் பாருங்கள், g ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் than இருக்கும்போது என்ன இருக்கும், 0 இருக்குது. ஓகேங்களா, அப்போ 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடுங்க, 0 தான். ஃபங்க்ஷனே 0, அதனால் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ g காம்பினேஷன் எஃப் ரெண்டு கேஸ்லையுமே என்ன வருது, நம்மளுக்கு 0 வருது. ஓகேங்களா, g காம்பினேஷன் ஆஃப் எஃப் வந்து எக்ஸ் லெஸ் than ஈக்குவல் டு போது 0 வருது, எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0 போது. ஓகேங்களா, ஸோ அப்போ g காம்பினேஷன் எஃப் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணாக்கா, எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி. ஓகேங்களா, அது சைடில் போட்டுக்கலாம். டு ஃபைன் எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி, இதுக்கு அதுமாதிரி 2 கேசஸ் போடணும். எக்ஸ் லெஸ் than 0, எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0. ஓகேங்களா, ஸோ ஜி காம்போசிஷனை எஃப் ஃபைன் பண்ணிட்டோம். 2 கேஸ் போட்டு எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது ஜி காம்பினேஷன் எஃப் வந்து 0 வருது, எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஜி காம்பினேஷன் எஃப் வந்து 0 வருது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷனை ஜி ஃபைன் பண்ண போகிறோம். அட் த சேம் 2 கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் 1, இஃப் எக்ஸ் லெஸ் than 0 வரும். ஓகேங்களா, அப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி இன்ட்டு இது கூட ஒரு எக்ஸு ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது எப்படி பிரியும், இது எஃப் காம்பனன்ட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு பிரியும். அப்போ இன்டீரியர் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் தான் இப்போ இன்டீரியர். ஓகேங்களா, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் 2 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறது. அப்போ இந்த கேஸ் என்ன கேஸ் நம்ம போட்டிருக்கோம், எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது. அப்போ எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது. அப்போ லெஸ் தென்ன்றது என்ன மீனிங்கு, எக்ஸ் லெஸ் than 0னா 0 லெஸ் என்ன இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ நெகட்டிவ் வேல்யூ பார்க்கும்போது அப்போ நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது என்ன வருது பாருங்கள், -2xன்னு வருது. ஓகேங்களா, ஸோ -2x அப்போ போட போகிறீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் -2x. ஓகேவா, ஸோ அப்போ -2x. இப்போ என்ன வந்துச்சு பாருங்கள், எஃப் ஆஃப் -2xன்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக மாறிச்சு, எஃப் ஆஃப். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது 2 ஃபங்க்ஷனில் எது நம்ம அப்ளை பண்ணுறது, நம்ம என்ன கேஸ் போட்டிருக்கோம் நல்லா கவனிக்கணும், இதுதான் முக்கியமானது. எக்ஸ் லெஸ் than 0, லெஸ் than 0னா நம்ம இன்னைக்கு நெகட்டிவ் வேல்யூ மைனஸ். ஓகேங்களா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் லெஸ் than 0 இருக்கும்போது நல்லா கவனிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது 0 இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸ் லெஸ் than 0 இருக்கும்போது மைனஸ் வருமா, நெகட்டிவ் வேல்யூ தானே இது. அப்போ நெகட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ பாசிட்டிவில் என்ன வருதோ அதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த கேஸில். ஓகேங்களா, சொல்ல புரியுதா இல்லையா. இப்போ எக்ஸ் லெஸ் than 0னாக்கா நெகட்டிவ் வேல்யூ, எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா, எக்ஸ் இஸ் நெகட்டிவ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே பாருங்கள் எஃப் ஆஃப் -2xன்னு வருது. அப்போ நெகட்டிவ் சேர்ந்தா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ பாசிட்டிவில் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0க்கு என்ன இருக்கோ அதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ பார்க்கும்போது என்ன வருனாக்கா 2xன்னு இருக்காங்க. இப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து -2x, அப்போ ஈக்குவல் டு -4xன்னு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி. ஓகேங்களா, இந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே எக்ஸ் லெஸ் than 0 இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 0 இருக்குன்னு 0 போட்டுறக்கூடாது, இங்கே மட்டும் மாறும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எக்ஸ் லெஸ் than 0னாக்கா நெகட்டிவ் வேல்யூ வரும், எக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னாக்கா அங்கே நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னாக்க இங்கே பாசிட்டிவில் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0 இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துங்க போகணும். அப்போ அங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் 0 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனுக்கு 2xன்னு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன போடணுன்னாக்கா இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ஃபங்க்ஷனு உள்ள எஃப் ஆஃப் இது எக்ஸ்பெலன்ஸில் -2x வந்திருக்கு. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு -2x பட்டினாங்க, மொத்தம் -4x. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேஸ் 2.
case 2 if x greater than or equal to 0 ஓகேங்களா ஸோ அப்போ f combination of g into x equal to இது எப்படி பிரியும் f of g of x into பிரியும் ஓகேங்களா ஸோ f of g of x உள்ள இருக்கு இன்டீரியர் டேர்ம் ஓகேங்களா இன்டீரியர் ஃபங்க்ஷன் உள்ள g of x இருக்கு அப்போ g of x ல 2 டேர்மில் எது அப்ளை பண்ணணும் x greater than or equal to 0 என்ன இருக்கு பாருங்க x greater than or equal to 0 g of x ல x greater than 0 0 வருது அப்போ இங்கே 0 அப்ளை பண்ணி ஓகேங்களா ஸோ அப்போ 0 அப்போ f of 0 ஓகே நெக்ஸ்ட் இது f of ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு இப்போ f of x ல x greater than or equal to 0 இருக்கும்போது என்ன இருக்கு பாருங்க f of x ல x greater than or equal to 0 இருக்கும்போது 2xன்னு இருக்குது அப்போ இங்கே 2xன்னு வருது அப்போ 2 into x is 0 அப்போ equal to 0 ஸோ அப்போ f combination of g equal to என்ன வருது x equal to 0 வருது ஓகேங்களா இப்போ 2 ஃபைன் பண்ணியாச்சு இப்போ ஃபைனல் ஆன்சர் ரைட் பண்ணணும் அது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா therefore g combination of f என்ன வருதுனாக்கா ரெண்டு கேஸுமே 0 தான் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு f combination வந்து ரெண்டு ஆன்சர் வந்துருக்கு நம்மளுக்கு அப்போ f combination of g is equal to 2 ஆன்சர் வந்திருக்கு ஒன்று வந்து -4xன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு இது வந்து if x less than 0 இருக்கும்போது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆன்சர் வந்து 0ன்னு வந்திருக்கு f combination g வந்து 0ன்னு வந்திருக்கு அப்போ if எந்த கேஸ் வந்து x greater than or equal to 0ன்னு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே 0 தான் கொடுத்துருப்பாங்க புக் ஆன்சரில் g combination of f equal to 0 தான் கொடுத்துருப்பாங்க f combination of g equal to 0 கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதில் நம்ம என்ன வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு g combination of f வந்து 0 வந்திருக்கு f combination g வந்து ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு இது ரைட் ஹேண்ட் செக் பண்ணுறது இந்த கேஸ் வந்து ரைட் ஹேண்ட் செக் பண்ணுறது நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம் இந்த கேஸு f combination g வந்து 1 வந்து 0 வந்திருக்கு அன்னொரு வந்து -4x வந்திருக்குல்ல இந்த -4x வந்து ரைட் ஹேண்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வெரிஃபை பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிங்க வெரிஃபை ரைட்டாக செக் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் மட்டும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் வெரிஃபை பண்ணுறீங்க இப்போ நம்ம f combination of g into xன்றது நம்ம எப்படி எழுதுவோம் f of g of xன்னு எழுதுவோம் ரைட்டுங்களா ரைட் நெக்ஸ்ட்டு f of g of x இப்போ g of xன்றது எந்த ஃபங்க்ஷன் போகிறது ஸோ f of g of xன்னு இருக்குது அப்போ g of xன்றதுனா கொஷினில் கொடுத்துருந்தோம் தெரியுமா f of x g of x ரெண்டு ஃபங்க்ஷன் அதை எடுத்துக்கணும் ஸோ அப்போ f of g of x என்றது என்னன்னாக்கா மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ரைட்டுங்களா ஓகேவா ஓகே ரைட்டு நெக்ஸ்ட் எப்படி வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸா ஃபங்க்ஷன் வந்திருக்கு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ரைட்டுங்களா அப்போ அந்த எக்ஸ் இடத்துல இதை போடணும் அப்படி இது எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இடத்துல இதை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மாலஸ் ஆஃப் x plus xன்னு இருக்கு அப்போ மாடுலஸ் ஆஃப் x மாடுலஸ் ஆஃப் x ஸோ மாடுலஸ் ஆஃப் xக்கு xக்கு தான் இது ஃபுல்லாக தான் x நம்ம வச்சுருக்கோம் அப்போ xக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ்ன்னு இருக்குது எக்ஸுக்கு இதான் x நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா இதான் நம்மளுக்கு ஆன்சரு ஸோ அப்போ இதில் வந்து நம்பர் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் வேறு x ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்து பார்ப்போம் x ஈக்குவல் டு -3 கொடுத்தா என்ன வருது பாருங்கள் x ஈக்குவல் டு -3 இதில் அப்ளை பண்ணுறீங்க ஸோ ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் -3 மைனஸ் ஆஃப் -3 க்ளோஸ் மாலஸ் ப்ளஸ்ஸு மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ மாலஸ் ஆஃப் -3 மைனஸ் ஆஃப் -3 ஓகேங்களா ஸோ இது சிம்பிளை பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர் வருது பார்ப்போம் ஸோ ஈக்குவல் டு மாலஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுனாக்கா வெளியே வரும்போது ப்ளஸ்ஸாக தான் வரும் ஸோ 3 மைனஸில் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3 ப்ளஸ் மாலஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வெளியில் வரும்போது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் அப்போ 3 மைனஸில் மைனஸ் ப்ளஸ் 3 ஓகேங்களா ஸோ மாலஸ் ஆஃப் 6 ப்ளஸ் 6 ஸோ மாலஸ் வந்து வெளியே வரும் பாசிட்டிவ் தான் வரும் ஸோ 6 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 12 வருது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்தது பாருங்க நம்மளுக்கு f combination of g equal to -4x வந்தது if x எந்த கேஸில் வந்திருக்கு பாருங்க -4x வந்து less than 0 வந்திருக்குல்ல அப்போ அதில்
x less than 0னா என்ன அர்த்தம்னாக்கா நெகட்டிவ் வேல்யூ தானே கொடுக்கணும் xக்கு. ஸோ அப்போ x நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாங்க x ஈக்குவல் டு -3 தானே கொடுத்தோம். x ஈக்குவல் டு -3 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து +12 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் அப்படியே டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் f காம்பினேஷன் ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு எக்ஸுக்கு -3 கொடுக்குறீங்க. ஸோ மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 3 12 வருதுங்களா. அதே ஆன்சர் வருதுங்களா. ஸோ வெரிஃபிகேஷன் ரைட்டாக வந்துச்சு பாருங்க. ஸோ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜின்றது ரெண்டு ஆன்சராக வரும். ஒன் வந்து -4x எக்ஸ் லெஸ் தென் 0. அனதர் ஒன் இஸ் எஃப் காம்பினேஷன் ஜி ஈக்குவல் டு 0 வருது. எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 0. இதுதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 11. The question is f, g, h are real value functions defined on R, then prove that f plus g combination of h is equal to f combination of h plus g combination of h. What can you say about f combination of g plus h? Justify your answer. ஓகேங்களா. இது 2 கொஷின்ஸ். இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரூஃப் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகேங்களா. வாட் கேன் யூ சே அபவுட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ 2 கேஸாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரூஃப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கிவன் கொடுத்துறாங்க பாருங்கள். ஸோ எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹச் ப்ளஸ் ஜி காம்பினேஷன் ஆஃப் ஹச். இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வரைப்போம். ஸோ left hand side is f plus g of combination of h equal to. இப்போ இது கூட என்ன பண்ணணும், x இன்க்ளூட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ f plus g of combination of h of x இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. பார்க்கும்போது f plus h combination of h of xன்னு இருக்குது. அப்போ இந்த h of xன்றது 2 டேர்முக்குமே என்னது இன்டீரியர் டேர்மாக இருக்கும். h of x காம்பினேஷனுக்கு அப்புறம் வர டேர்ம் வந்து உள்ள 2 டேர்முக்கு என்ன இருக்கும், இன்டீரியர் ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேங்களா. இப்போ பேசிக்காக நம்ம பார்க்கும்போது எப்படி ரைட் பண்ணுவோம்னாக்கா f காம்பினேஷன் ஆஃப் g ஈக்குவல் டு f காம்பினேஷன் ஆஃப் g of xன்னு போட்டு அது எப்படி பிரிப்போம், f of g of xன்னு பிரிப்போம். ஓகேங்களா. அப்போ இது அப்படியே எஃப்னு வச்சுக்கிட்டு காம்பினேஷன் ஆஃப் இது f xன்னு வச்சுனா எஃப்னு வச்சுனாக்கா f காம்பினேஷன் ஆஃப் gன்னு வச்சுட்டாக்கா என்ன வரும், f of g of xன்னு வருது இல்லை. அதே மாதிரி இது f ப்ளஸ் g 2 டேர்மாக இருக்குது. இது ஒரே டேர்மாக வச்சுக்கிட்டு காம்பினேஷனுக்கு அப்புறம் வர்றது இந்த 2 டேர்முக்கு என்ன ஆகுது, இன்டீரியர் ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எப்படி சேஞ்சஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா f of h of x ப்ளஸ் g of h of x இன்ட்டு மாறும். ரெண்டுத்துக்குமே h of x வந்து இன்டீரியர் ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்படி பிரியும் பாருங்கள். ஜென்ரலாக f காம்பினேஷன் ஆஃப் ஜின்னுச்சுனாக்கா இது நம்ம எப்படி ரைட் பண்ணி f காம்பினேஷன் g of எக்ஸ்ன்னு போட்டுட்டு இது எப்படி பிரியும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம பிரிப்போம். ஸோ அதே மாதிரி தான், அதே ஃபார்ம் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி மாறும் பாருங்கள். எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல. ஸோ இது எப்படி எழுதலாம்னாக்கா எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு பிரிக்கலாம். ப்ளஸ் அதுமாதிரி ஜி ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு பிரிக்கும். ஓகேங்களா. காம்பினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எக்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்ல, அந்த எக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஜி காம்பினேஷன் ஆஃப் ஹெச்னு ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ஓகேவா. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட். ஓகேவா. இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள். செகண்ட் பார்ட்டு எஃப் காம்பினேஷன் ஆஃப் g ப்ளஸ் h இதுக்கு அதுமாரி ஈக்குவலாக வருதா பார்க்கணும். இது எப்படி பிரிக்கிறது பாருங்கள். அதேமாரி இது கூட எக்ஸ் என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணி பிரிக்கணும். ஸோ அப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் g ப்ளஸ் h ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது எஃப்னு வச்சுங்க, இது அப்படியே ஃபுல்லாக ஜின்னு வச்சுங்க. அப்போ இது வந்து அப்படியே என்ன பண்ணும், ஃபுல்லாக இன்டீரியர் ஃபங்க்ஷனாக மாறும். ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் g ப்ளஸ் h ஆஃப் எக்ஸாக மாறும். ஓகேங்களா. அப்போ காம்பினேஷனுக்கு வர்றது வந்து என்ன ஆகிடும், உள்ளே வந்து இன்டீரியர் ஃபங்க்ஷனாக மாறிடும். ஓகேங்களா. காம்பினேஷனுக்கு அப்புறம் வர்றது. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் இப்போ இந்த எக்ஸ் வந்து இந்த 2 டேர்முக்கு காமன், எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா ஜி ஆஃப் எக்ஸு
ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு மாறும். எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணினாங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து 2 ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள். எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹெச் அப்படின்னு ரைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ ரைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு இந்த ஃபார்ம் வந்து வேறு. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா அது எந்த ஃபார்மில் இருந்துச்சு பாருங்கள். எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி காம்பினேஷன் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்றது. அதனால் எஃப் காம்பினேஷன் வச்சு ஜி காம்பினேஷன் வச்சுன்னு ரைட் பண்ணணும். இது வந்து ரைட் பண்ண சான்ஸ் இல்லை. ஸோ ஓகேவா? இது ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ரைட்டாக ஈக்குவலாக வருமா வராதான்ட்டு நம்ம ஆன்சர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹச் ஆஃப் எக்ஸ் 3 ஃபங்க்ஷனுமே நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நாமளே எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3ன்னு நம்ம எடுத்துக்கோம் ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ், ஹச் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு x² எடுத்துக்கோம். ஹச் ஆஃப் எக்ஸுக்கு x - 4ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? 3 ஃபங்க்ஷன் எடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச்னு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்ப்போம். ஸோ இது எப்படி பிரியும்? எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர் ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும்? ஜி ப்ளஸ் காம்பினேஷனுக்கு அப்புறம் வரது வந்து இன்டீரியர் ஃபங்க்ஷனாக ஆகிடும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? அந்த எக்ஸை வந்து என்ன பண்ணீங்க? உள்ளே மல்டிப்ளை பண்ணீங்களே. ஸோ ஜிக்கும் ஹெச்சுக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் அங்கே போகிறோம். ஃபுல்லாக என்ன இருக்கு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸு ஹச் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம என்ன வச்சுருக்க பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x². ஜி ஆஃப் எக்ஸுக்கு x², ஹச் ஆஃப் எக்ஸுக்கு x - 4 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு x² ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸுக்கு x - 4 ப்ளஸ் x - 4. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன மாறி பாருங்க. எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிச்சு. அப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிங்க. ஃபுல்லாக எக்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுற இடத்துல இது என்ன பண்ண ஃபுல்லாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வச்சுருக்கனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 2x + 3ன்னு வச்சுருக்கோம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு இது ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இது எஃப் ஆஃப் இது எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் கன்சிடர் பண்ணாக்கா எக்ஸுக்கு x² ப்ளஸ் x - 4 ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே வேணால் சைடில் வேணால் ரைட் பண்ணிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு இதை நம்ம ரைட் பண்ண எக்ஸுக்கு ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ இது சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 2ஆல் மட்டும் 2x² ப்ளஸ் 2x - 8 ப்ளஸ் 3. ஸோ ஈக்குவல் டு 2x² ப்ளஸ் 2x சப்ராக்ஷன் பண்ணிங்கனாக்கா -5. இது நம்பர் 1 வச்சுக்கோங்க. நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது நம்பர் 1. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துவோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹெச். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கூட எக்ஸை நம்ம என்ன பண்ணணும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி மாறும்? இது எக்ஸ் வந்து என்ன ஆகிடும்? ஜி ஆஃப் எக்ஸுன்றது என்ன மாறுனாக்கா இன்டீரியர் ஃபங்க்ஷனாக வரும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் இன்டீரியர் ஃபங்க்ஷன் அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்கோம்? x². அப்போ இங்கே x² போட்டுக்கலாம். ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்கோம்? x - 4. ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷனுமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சிருக்கோம்னாக்கா 2x + 3. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு இதை போடணும். எக்ஸுக்கு x² ப்ளஸ் 3 ப்ளஸ் அகைன் இது எஃப் ஆஃப் எக்ஸாக வந்திருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு இடத்துல என்ன பண்ணணும்? x - 4 போடணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு x - 4 ப்ளஸ் 3. ஓகேங்களா? இது சிம்பிளை பண்ணுவோம். ஸோ அப்போ 2x² ப்ளஸ் 3 ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2x - 8 ப்ளஸ் 3.
ஸோ சிம்பிளை பண்ணுங்கள் 2x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 2x நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் பண்ணாக்கா 3 ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ்ஸு ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் 6 மைனஸ் 8 ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸோ சப்ளை பண்ணால் மைனஸ் 2 நம்பர் 2 இது ரைட் ஹேண்ட் சைட். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவலாக வந்திருக்கா பாருங்கள். 1 and 2 ஈக்குவலாக வரல பாருங்கள். ஃப்ரம் 1 பார்த்தீங்கன்னாக்கா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5 வந்திருக்கு. ஃப்ரம் 2 பார்த்தீங்கன்னாக்கா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். தட்ஸ் ஆல். ஆன்சர் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு, ஈக்குவலாக வரல ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 12. The question is if f function f relation to r tends to r is defined by f of x equal to 3x minus 5, prove that f is a bijection and find its inverse. ஓகேங்களா. ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பைஜெக்ஷன் டு ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்வெர்ஸும் ஃபைன் பண்ணணும். வெரி சிம்பிள். இந்த சம் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம், புக்கில் இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ ஒர்க் அப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துறாங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னாக்கா சிம்பிளாக எஃப் காம்பேஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிக்க போகிறோம், ஜி காம்பேஷனை எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 2 கண்டுபிடிச்சிட்ட பிறகு இது பைஜெக்ஷன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன கிவன் கொடுத்துறோம் பாரு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆர் டு ஆர் be defined as f of x னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் f of x equal to 3x minus 5 ஓகேங்களா. ரைட்டு. ஸோ இந்த f of xன்றது நம்ம எப்படி எடுக்கலாம்னாக்கா y equal to நம்ம எடுத்துக்கலாம். f of xன்றது நம்ம y equal to எடுத்துக்கலாம். என்ன நம்ம சொல்லியிருக்கோம் கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா f of x கொடுத்தா என்ன பண்ண நம்ம y எடுப்போம். ஸோ அப்போ y is equal to given ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம் 3x minus 5. ஸோ இதுலேருந்து எக்ஸை டெரிவ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 3x இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் 5 ஈக்குவலன்ஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஒய்க்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் 5/3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டெரிவ் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு வரதை நம்ம அனதர் ஃபங்க்ஷனாக நம்ம டெரிவ் பண்ணிப்போம். ஸோ கொஸ்டினில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ லெட் ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5/3. எஃப் ஆஃப் எக்ஸ்னாக்கா அதில் இருக்கிற ஃபங்க்ஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்குது. ஸோ ஓகேவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருப்பாருங்க ஒய் ப்ளஸ் 5/3 ஒயில் வந்துருக்கு. அப்போ ஜி ஆஃப் ஒய் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. லெட் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5/3ன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு find f combination of g and g combination of f ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறீங்கன்னாக்கா f combination of g ஓகேங்களா. இப்போ இது கூட என்ன பண்ணீங்க எக்ஸை வந்து என்ன பண்ணீங்க இன்க்ளூட் பண்ணீங்களா. இங்கே இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னாக்கா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போ ஜி ஆஃப் ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், ஒயில் வருது. அதனால் ஸோ இங்கே ஜி இருக்குது. அப்போ இது கூட எதை இன்க்ளூட் பண்ணினாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் ஒய் வரும். ஒய் தானே பண்ணோம், ஒய் பண்ணால் தான் என்ன வரும் எஃப் காம்பினேஷன் ஜி ஆஃப் ஒய்ன்றத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்னு வரும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் ஒய்னு வந்துருக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ எஃப் காம்பினேஷன் ஜி கண்டுபிடிக்கும் போது ஒய் தான் இன்க்ளூட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வரும். அப்போ எஃப் காம்பினேஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இது எப்படி பிரியுனாக்கா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்னு வரும் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் ப்ளஸ் 5/3ன்னு இருக்குது. அப்போ அதை உள்ளே ரைட் பண்ணோம். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 5/3 ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் என்ன மாறி இருக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 5. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3x minus 5. அப்போ எஃப் ஆஃப் இது அப்படியே எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிடணும் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இடத்துல என்ன பண்ணணும் ஒய் ப்ளஸ் 5/3 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3x minus 5ன்னு இருக்குது. அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 5/3 நெக்ஸ்ட் என்ன இருக்குது -5ன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள், இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன பண்ணுங்கள் ஒய் ப்ளஸ் 5 -5ன்னு வரும்
ப்ளஸ் 5 மைனஸ் 5 ஜீரோ ஆகிடும், ப்ளஸ் 5 மைனஸ் 5 ஜீரோ ஆகிடும், அப்போ ஈக்குவல் டு ஒய்னு வருது. ஸோ அப்போ எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ஒய்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது என்னான்னு சொல்லுவாங்கனாக்கா ஐ ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டூ ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ஸு அண்டு பைஜெக்ஷனாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் ஆஃப் ஐ ஆஃப் எக்ஸு ஐ ஆஃப் ஒய், அதாவது எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சினாக்கா ஐ ஆஃப் ஒய்னு வரணும், ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சா ஐ ஆஃப் எக்ஸ்னு வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா டூ ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அண்டு இன்வெர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு டெஃபினேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் காம்பினேஷன் ஃபைன் பண்ணிச்சு, நெக்ஸ்ட்டு ஜி காம்பினேஷன் எஃப், நெக்ஸ்ட்டு ஜி காம்பினேஷன் எஃப், இது கூட எதை இன்க்ளூட் பண்ணால் எக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், ஏன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரனாக்கா எக்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பிரியும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பிரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜி ஆஃப் உள்ள என்ன பாருங்க இன்டீரியர் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்னாக்கா 3x மைனஸ் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷனாக மாறிச்சு பாருங்க, இப்போ ஜி ஆஃப் ஃபங்க்ஷனாக மாறிச்சு பாருங்க, ஜி ஆஃப் ஒய். இப்போ ஜி ஆஃப் ஒய்னாக்கா ஜி ஆஃப் ஒய் ஃபங்க்ஷனில் ஒய் பிளேஸுக்கு 3x மைனஸ் 5 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஜி ஆஃப் ஒய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் அது ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5/3. ஓகேங்களா? அப்போ ஒய் பிளேஸுக்கு இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. அப்போ ஒய்க்கு வந்து 3x மைனஸ் 5 ப்ளஸ் 5/3. ஸோ இது சிம்பிளை பண்ணுங்கள். நியூமரேட்டரில் ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ ரெமைனிங்காக இருக்கும் 3x/3 ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3 கேன்சல் பண்ணிங்கனாக்கா ரெமைனிங் என்ன பண்ணுங்க எக்ஸ்னு வரும். அப்போ திஸ் இஸ் ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஐ ஆஃப் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஸோ ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்திருக்கு, அதை நம்ம ஐ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஃப் காம்பினேஷன் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்திருக்கு, அது ஐ ஆஃப் ஒய்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி வந்துச்சுனாக்கா எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்ஷன் அண்டு இன்வெர்ஸ் டு ஈச் அதர், அது நம்ம டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ அதை ரைட் பண்ணி வந்துட்டோம். ஓகேவா? ஸோ எஃப் அண்டு ஜி ஆர் பைஜெக்ஷன் அண்டு இன்வெர்ஸ் டு ஈச் அதர். ஓகேங்களா? ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ எஃப் இஸ் பைஜெக்ஷன், எஃப் இஸ் பைஜெக்டிவ் பைஜெக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்தோம்ல, அந்த ஃபங்க்ஷனை வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5/3 எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எக்ஸ் டேமாக மாற்றினாக்கா அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னாக்கா இப்போ அந்த ஒய் இருக்கிறதுல எக்ஸ் போட்டுக்கிட்டேன், எக்ஸ் ப்ளஸ் 5/3 தட்ஸ் ஆல். இதுதான் இன்வெர்ஸ். Hi students, today homework sums example 1.20, 1.21, 1.22, 1.23, 1.24 and 1.25. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் சம் மாடல் சம்ஸு ஏதாவது டவுட்ஸ் இருந்துனாக்கா சம்ஸை சென்ட் பண்ணுங்கள், அதை கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஹோம்ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.